நான் நிக்கிறேன் பாரு இந்த இடத்துல. அதாவது இந்த குடிலுக்கு பக்கத்துல கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சாதான்ப்பா அழகா இருக்கும். குடில் பார்க்க வர்றவங்க எல்லாரும் கிறிஸ்மஸ் ட்ரீயும் பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. அதனால இந்த குடிலுக்கு பக்கத்திலேயே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கட்டும், அப்பதான் அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்றதுக்கும் நான் நிறைய ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, அதுக்கு இந்த பெல்ஸ்லாம் வச்சோம்னா சூப்பரா இருக்கும். இந்த பெல்ஸ் பாரு, நிறைய கலர்ஸ் இருக்கு. கோல்டன் கலர், சில்வர் கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர் கூட இருக்கு. இதுல ஒரு பர்பிள் கலர் பாசி இருக்கு பாருங்க, அதுவும் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் வச்சிருக்கேன். இதெல்லாம் வச்சு அழகா நம்ம டெக்கரேட் பண்ணா சூப்பரா இருக்கும். ஏய் ரீட்டா, இந்த பெல்ஸ்லாம் ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. இந்த பெல்ஸ் தனித்தனியா வைக்கிறத விட இது மாதிரி ரெண்டையும் இங்க கோல்டன் கலர் த்ரெட் கொடுத்துருக்காங்க பாரு, இதை வந்து இந்த மாதிரி ரெண்டு பெல்லையும் சேர்த்து நம்ம வந்து நாட் போட்டுறணும். அதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணோம்னா அழகா இருக்கும்பா. ஆமா ரியா, இதுவும் நல்லா தான் இருக்கு. சர்ச் பெல்ஸ்லாம் இது மாதிரி ரெண்டு ரெண்டா நாட் போட்டு தான் வச்சிருப்பாங்க. அது மாதிரியே பண்ணிடலாம். இப்போ வந்து முதல் ரெட் கலரும் கோல்டன் கலரும் பண்ணிட்டோம்ல, அதனால இப்போ கோல்டன் கலரும் சில்வர் கலரையும் நாட் போட்டு டெக்கரேட் பண்ணலாம். அப்பதான் அழகா இருக்கும். இங்க பாத்தியா, சூப்பரா இருக்குல்ல. இப்போ வந்து இதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம பண்ணிருக்கோம்ல இந்த டபுள் பெல்ஸ், இதை மட்டும் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீல வச்சு டெக்கரேட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அழகா இருக்குல்ல. சரி ஓகேப்பா, இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிங்கிள் பெல்ஸா வைப்போம். இதுவும் சிங்கிள் பெல்ஸும் இருக்கணும், டபுள் பெல்ஸும் இருக்கணும், அப்பதான் அழகா இருக்கும். அதனால நீங்க பாரு, இந்த சில்வர் கலர் பெல்ல இது மேல நல்லா ஒட்டி வச்சீங்கன்னா அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில்வர் பெல் ஒட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு கோல்டன் பெல் ஒட்டிடுங்க, அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் பெல், இது எல்லாமே ஒட்டணும்னா அழகா இருக்கும். இங்க பெல் ஒட்டின வரைக்கும் போதும்பா. மிச்ச பெல்ஸ்லாம் அப்படியே வைங்க. அதுக்கு என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. ஏன்னா இப்போ ஃபுல்லா நம்ம பெல்ஸ் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் நிறைய டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம்ல, அதனால அதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்றதுக்கு இடமே இருக்காது. இப்போ மிச்சம் இருக்குல்ல அந்த பெல்ஸ்லாம் இது மாதிரி நம்ம குடில் வச்சிருக்கோம்ல, குடிலுக்கு டெக்கரேட் பண்ணா அழகா இருக்கும். இங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோல்டன் கலர், அதுக்கப்புறம் டபுள் சைடு வந்து ரெட் கலர், இந்த சைடு ஒரு ரெட் கலர், அந்த சைடுல ஒரு ரெட் கலர், அதுக்கப்புறம் அதே மாதிரி சில்வர் கலர். எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. மிச்சம் இருக்கிற இந்த ஒரு பெல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? இங்க பாத்தீங்களா, இந்த பங்களாவுக்கு தான் நான் ஒட்ட போறேன். இந்த பங்களா தான் ரொம்ப பிளைனா இருக்கு, அதனால இதை ஒட்டினா கொஞ்சம் கியூட்டா இருக்கும். அந்த ஸ்டாருக்கு பக்கத்துல இந்த பெல் வச்சாலும் ரொம்ப அழகா தான் இருக்கு. இங்க பாத்தீங்களா, இந்த பர்பிள் கலர் பாசியை இது மாதிரி தொங்க விட்டா அழகா இருக்குல்ல. இப்படி ஆட்டினா இதுல பெல் சவுண்ட் கேக்கும்பா. சூப்பரா இருக்குல்ல. அக்கா இங்க பாத்தீங்களா, நான் ஸ்னோமேன் ரெடி பண்ணிருக்கேன். இதையும் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்துல வைங்கக்கா, அழகா இருக்கும். ஏய் லக்ஷு, நீ சின்ன குழந்தையா இருந்தாலும் எவ்வளவு அழகா அந்த ஸ்னோமேன் ரெடி பண்ணிருக்க தெரியுமா? அதனால கண்டிப்பா இது கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்துல தான் இருக்கும், சரியா? ஏய் மினி, நம்ம போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ஒரு பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணோம்ல, அதே மாதிரி இன்னைக்கும் ரெடி பண்ணலாம்ப்பா. அதுக்காக தான் நான் அந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தீங்களா, பர்பிள், ப்ளூ, கிரீன், கோல்டன் கலர், சில்வர் கலர்னு 5 கலர்ஸ் இருக்கு. நம்ம 5 கலர்ஸ்ல பால் ரெடி பண்ணி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணலாம்ப்பா. ஆமா ரெடி, கண்டிப்பா ரெடி பண்ணலாம். ஆனா போன வருஷம் மாதிரி பேப்பர் பால்ஸ்லாம் பண்ண வேணாம். அதுக்கு நான் வேற ஐடியா வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்களா, நான் கிளே எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்ப்பா. இந்த ஆட்ரை கிளே இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம கம் தடவி ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆட்ரை கிளேயை வச்சு பால் ரெடி பண்ணிடணும். அதுக்கப்புறம் அது மேல கம் தடவி நம்ம வந்து அந்த கிளிட்டர்ஸை வந்து நம்ம அதுல அப்ளை பண்ணோம்னா அந்த பால்ஸ் ரெடி ஆயிரும், கிளிட்டர் பால் ரெடி ஆயிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா, இந்த பர்பிள் கலர் இருக்கு இல்லையா, அதுல தான் பண்ண போறேன். பர்பிள் கலர் கிளேக்கு வந்து பர்பிள் கலர் கிளிட்டர்ஸ் ஒட்டினா தான் அழகா இருக்கும். அதனால இங்க பாத்தீங்களா, இந்த பர்பிள் கலர் கிளிட்டர்ஸை எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளே மேலே கம் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஏன்னா கிளே வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கும், ஆனால் வந்து அது கிளிட்டர்ஸ் ஒட்டுற அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்காது. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணணும். இது மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இது அது மேலே கொட்டினாலும் சரி, அதை வந்து நல்லா இது மாதிரி டிப் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக வந்து அந்த கிளிட்டர்ஸ் அப்ளை ஆகும். இங்கே பார்த்தீங்களா, இது மாதிரி நல்லா அதை வந்து முக்கி எடுத்துடணும் அந்த கிளிட்டர்ஸ்லேயே. அப்போ தான் நமக்கு வந்து அந்த கிளிட்டர் பால் ரெடி ஆகும். இங்க பாத்தியா ரெனி, பர்பிள் கலர் கிளிட்டர் பால்ஸ் அழகா ரெடி ஆயிருச்சுல. மினி, நல்ல ஐடியா பண்ணிருக்க. நீ சொன்ன மாதிரி அந்த பேப்பர்ல ஒட்டணும்னா லேட் ஆகும்.
இப்போ பாத்தியா இந்த கோல்டன் கலருக்கு நான் எல்லோ கலர் கிளே எடுத்திருக்கேன். நான் இப்போ பர்பிள் மாதிரி பெருசா பண்ணல பால், அதனால குட்டி பால் தான் பண்ண போறேன். கொஞ்சமா தான் கிளே எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா முக்கி எடுத்தோம்னா சூப்பரா ஆயிரும். இப்போ பாருங்க இந்த கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் இருக்குல்ல அதை வந்து இது மாதிரி நம்ம செப்பரேட்டா ஏதாவது ஒரு பாக்ஸ்ல நம்ம போட்டுக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து அதை நல்லா டிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது மாதிரி நல்லா டிப் பண்ணிடணும் இந்த கோல்டன் கலர் பாலை. ஓகே சாரி, எல்லோ கலர் பால்ப்பா. ஆமாம்ல எல்லோ கலர், இனிமேல் தானே கோல்டன் கலராக மாறப்போகுது. இங்கே பார்த்தீங்களா மினி, நீ பண்ணதை விட என்னோட கோல்டன் கலர் பால்ஸ் தான்ப்பா ரொம்ப அழகாக இருக்குது. உன்னோடது கூட அங்கங்கே கொஞ்சம் பர்பிள் கலர் தெரிஞ்சிச்சு. இது பார்த்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கோல்டன் கலரில் அழகாக இருக்குல்ல. சரி மினி ரெனி ரெண்டு பேரும் நீங்கள் செஞ்ச பால்ஸ் எல்லாமே எடுத்துருவாங்கப்பா. கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணலாம். லேட் ஆகிட்டே இருக்குது. மேம் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த டெக்கரேஷனுக்குரிய ஒர்க்ஸ் எல்லாமே முடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வச்சு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல ஒட்டி விட்டுறேன் அந்த பால்ஸை. அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு கிரீன் ஒட்டிட்டீங்கன்னா அது பக்கத்துல வந்து அகைன் கிரீன் வரக்கூடாது. இப்பதானே சொன்னேன். இது மேல தானேப்பா இருக்கு, அதனால ஒண்ணும் இல்லப்பா. இப்போ நான் அந்த சில்வர் கலர் வந்து இந்த சில்வர் கலர் பக்கத்துல ஒட்டக்கூடாது. சரியா? ஓகே, அது மாதிரி கூட ஒட்டிக்கோ. ஓகே, இப்போ வந்து இந்த கோல்டன் கலரை வந்து இன் பிட்வீன்ல ஒட்டினா அழகா இருக்கும். ரியா நீ எல்லாமே கீழே போடுறப்பா, பார்த்து பத்திரமா ஒட்டுப்பா. அப்புறம் எவ்வளவு நேரம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் வேஸ்டா போகும்ல. இங்க பாத்தியா இந்த பர்பிள் வந்து இங்க ஒட்டினா அழகா இருக்கும். சரி ஓகே, இங்க பாரு மறுபடியும் அந்த பெல்ஸ் விழுந்துருச்சு. போப்பா. நான் என்னப்பா பண்றது? இந்த டபுள் பெல் விழுந்துட்டே இருக்கு. நம்ம சிங்கிள் பெல்லாவே ஒட்டிடலாம், அப்பதான் அது விழுகாம இருக்கும். இப்போ இந்த சீரியல் லைட்டை மட்டும் ஆன் பண்ணோம்னு வச்சுக்கோவே, செம்மையா இருக்க போகுது நம்ம டெக்கரேஷன்ஸ்லாம். வாவ் வாவ், இங்க பாத்தியா மினி, இது நிஜமாவே பேய் பங்களாவா? எவ்வளோ கலர்ஃபுல்லா கியூட்டா இருக்குல்ல. ஆமா ரெனி, நிஜமாவே இந்த கிறிஸ்மஸ் சூப்பரா இருக்க போகுது. நம்ம மேம்லாம் வந்தாங்கன்னா நம்மள நல்லா பாராட்ட போறாங்கப்பா. இங்க பாத்தியா எவ்வளோ அழகா பண்ணிருக்கோம். இந்த ஸ்டார்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே ரொம்ப கியூட்டா இருக்கு. அதுவும் இங்க நம்ம அந்த சீரியல் லைட் போட்ட உடனே இந்த இடமே ரொம்ப பளிச்சுன்னு இருக்குப்பா. ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுற மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.